உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, மிதுன ராசி நண்பர்களுக்கு மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குரு பயிற்சி ஆகிறாருங்க, இந்த குரு பயிற்சியில் நம்ம ஒரு மாற்றம் கிடைக்குமா, ராகு கேது பயிற்சி ஆகிறாருங்க, ராகு கேது பயிற்சியில் நம்ம சாதிக்க முடியுமா, குரு பயிற்சியில் சாதிக்க முடியுமா, சனி பயிற்சி ஆகிட்டாரு, நம்ம இதில் என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படி சொல்லி பல வகையான எதிர்பார்ப்பு மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க போகுது. இந்த வருஷமாக பட்டது மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குதுங்க. கடந்த 2 வருஷ காலமாகவே இருந்து பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடந்திருக்கும், வாழ்க்கை வகையில் யாரை நம்ப கூட அவங்களை நம்பி தொழில் ரீதியிலையும் உங்களுக்கு நஷ்டம் பட்டிருப்பீங்க, வாழ்க்கை ரீதியிலையும் பலவுடைய கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, திருமண யோகத்திலையும் நம்பி ஏமாந்துருப்பீங்க, காசு பணத்திலையும் கொடுக்கல் வாங்கல் வகையிலையும் நம்பி ஏமாந்துருப்பீங்க, சொந்த பந்தத்தை முன்னாடி கேவலப்பட்டிருப்பீங்க, பல வகையான கஷ்டங்கள் மிதுன ராசி நண்பர்கள் பட்டிருப்பாங்க. அவங்க முன்னாடி இந்த குரு பயிற்சியில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. குரு பயிற்சி ஆகுது, ராகு கேது பயிற்சி ஆக போகிறாங்க. 2 கிரகங்கள் ராகு கேது பயிற்சி ஆக போகிறதுனால, குரு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக மாற்றம் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா 7, 5, 9 பார்வை பார்க்குறாருங்க. இந்த பார்வை பார்க்கறதுனால மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்ட போறீங்க. சுக்கிர பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு ராசிக்கு யோக பலன்கள் கொடுக்க போறாங்க. ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல பார்வையா இருக்கிறதுனால ராகு போல் கொடுப்பவில்லை, கேது போல் அளிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. ராகு கொடுக்க வேண்டிய யோகத்துல திடீர் வாய்ப்புகள் யோகங்கள் கொடுக்க போறாருங்க. கேது பகவான் 4ஆம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் யோகமும் கிடைக்குது, திடீர் யோகமும் கண்டிப்பாக கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறை ராகு பகவான் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. எனக்கா உங்களுக்கு வந்துச்சு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குறாரு. இப்போ ராகு கேது பகவானும் சிறப்பான முறையில் பலன்கள் கொடுக்குறாரு. சுக்கிர பகவானும் யோகம் இருக்குது. புதன் பகவான் நீச்சம் பட்டு 10ஆம் பாவையா பார்க்கறதுனால இந்த வருஷம் இந்த மே மாதத்தில் சிறப்பான ஒரு மாதமான முறையில் அமைய போகுது. தொழில் வளர்ச்சி ஆகுது, தொழிலில் சிறப்பான முறையில் லாபத்தை சம்பாதிக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளிதேசம் போகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு வெளிதேசம் போய் 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக யோகங்கள் கிடைக்குது. எனக்கு வச்சு பார்க்கும்போது கேது பகவான் கொடுக்க வேண்டிய யோகத்தில் யோகம் அதிர்ஷ்ட யோகம் கொடுக்கிறார், ராகு பகவானும் அதிர்ஷ்ட யோகம் கொடுக்கிறார், புதன் பகவான் நீச்சம் பட்டு 10ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால தொழிலில் சிறப்பான முறையில் இருக்குது. குருவும் பார்வையும் பார்க்கறாரு. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போறீங்க. தொழிலில் வெளிநாட்டில் உட்காந்து ஆட்சி நடத்தி சம்பாதிக்கிறீங்க. வெளிநாடு போக வேண்டிய யோகங்கள் முழுமையான முறையில் கிடைக்குது. அந்த இடத்துல போய் 10 ரூபா சம்பாரிச்சு உங்களோட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் கட்டாதவங்க வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் அமையுமா இந்த வருஷம் இந்த மாதத்தில் அப்படி கேட்டினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷமும் உங்களுக்கு அமையும். மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துலேயும் உங்களுக்கு சிறப்பான முறையில் யோகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டியே தீருவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க, இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண யோகம் முழுமையான முறையில் மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிருக்குது இந்த வருஷம். திருமண தடையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கும், திருமண யோகம் கைகூடி வரும். திருமணத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்து குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு வாய்ப்புகள் இல்லை, கன்ஃபார்மாக உங்களுக்கு திருமண யோகம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பிரிஞ்சிருந்து உங்களுக்கு திருமணம் 2வது திருமண யோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 2வது திருமண யோகமும் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருமணமாகி இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமண யோகம் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போகிறாரு இந்த குரு பகவான். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு மாதமான முறையில் கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டு இருக்குது. இந்த வருஷமும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையிறீங்க. எனக்கு சனி பயிற்சி லாபஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறாரு, சனி பயிற்சி ஆகிருக்கிறாருங்க, அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. குரு பயிற்சி ஆகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால திருமண 2வது திருமண யோகங்கள் முழுமையான முறையில் கிடைக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
புதன் பகவான் ஆதித்யத்தில் நீங்கள் பிறந்தவங்க. மிதுன ராசி ஜென்ம குருவாக இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ புதன் பகவான் ஆதித்யத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் அனைத்து விஷயத்திலுமே சாதிக்க போகிறீங்க. படிப்பு யோகம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல் ரீதியில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவு கொடுத்துருக்கும். அதெல்லாம் தீர வேண்டிய யோகமாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஹாஸ்பிட்டல் செலவு வெளி செலவு கண்டிப்பாக கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் விலகி போகுது, உங்களை விட்டு விலகி போகுது. ஹாஸ்பிட்டலில் இருக்க கஷ்டங்கள் உங்களுக்கு தீர வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு மே மாதம் குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு உடம்புல இருக்கிற நோய் நொடி பிணிப்பிடி தொத்துக்கள் கெட்டதுகள் உங்களுக்கு விலகி ஆரோக்கியமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் வாங்க முடியுமா, நான் நல்லது செய்வேனா, வண்டி வாங்குறதுனால ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு முன்னேற்றமாக லாபத்தில் சம்பாதிக்க முடியுமா, நான் நல்லபடியாக வாழ முடியுமா அப்படி எதிர்பார்க்குற மிதுன ராசி நண்பர்கள் குரு பயிற்சி மே மாதம் ஆனதுக்கு அப்புறம் வண்டி வாங்கினதால இப்போ 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நல்ல ஒரு துறையில் போய் உட்காருவீங்க, நல்ல ஒரு டெவலப் ஆவீங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. மே மாதத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேலே வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் வாங்குங்க, நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தைக்கு பிரச்சனை கொடுக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் திரேகத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். தாய் தந்தையை கொஞ்சம் கவனமான முறையில் நல்லது இல்லைனாக்கா அதனால் ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. மிதுன ராசி நண்பர்கள் பார்த்துக்கிட்ட நல்லதுங்க. இப்போ மனைவி வகையில் சில சொத்துகள் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் தீர வேண்டிய யோகமும் இருக்குது. தாய் வகையிலையும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீர வேண்டிய யோகமும் இருக்குது. சொத்துகள் கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு மாதமான முறையில் குரு பயிற்சி மே மாதத்தை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு சொத்துல இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி வகையிலையும் தாய் வகையிலையும் சொத்துகள் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து உங்கள் சொத்து சேர வேண்டிய யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரிங்க பூர்வீக சொத்தில் இருக்கிற எனக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்தில் இருக்கிறங்க எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுருக்குறேங்க, அந்த சொத்துலேருந்து நான் நல்லபடியாக வாழ முடியுமா வளர முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த சொத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் இருக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க, அருமையான முறையில் இருக்குதுங்க. இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிகிட்ருக்குறேங்க, நான் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க திருமணத்தில் முடியும். லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ணுவேனா சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தில் முடியும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. குரு பயிற்சி மே மாதத்தில் ஆக போகிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அதே ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால திருமண யோகத்தில் முடியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் மாதங்களாக இருக்குதுங்க. அடுத்து பார்க்கும்போது புதன் பகவான் நீச்சம் பெற்று 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்குவாங்க. புத்திக்காரன் நேனக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்தியும் கூர்மையாக இருக்கும், படிப்பிலையும் சிறப்பான முறையில் படிப்பாங்க. இந்த வருஷம் அருமையான யோகத்தில் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்பு ரீதியில் திடீர் வாய்ப்புகள் நல்லது நடக்கும். நட்பு ரீதியில் திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மே மாதத்தில் மாற்றம் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மே மாதத்தில் சிறப்பான ஒரு மாற்றமாக மாதமான முறையில் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறீங்க. சிறு தொழிலை செய்கிறவங்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக போன மாதம் சம்பாதிக்காது இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் 10 ரூபா சம்பாரித்து உங்களோட பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க. அடுத்ததுங்க ரொம்ப நாளாக எனக்கு கடன் கட்டாமல் இருக்கிறேங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க, கடத்தால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் பட்டுட்டேன், மன கஷ்டத்தில் பட்டுட்டேன். இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக கடனை கட்ட போகிறீங்க. மே மாதத்தில் கடனை கட்ட போகிறீங்க. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கடன்கள் பல நாளாக பல வருஷமாக இப்போ 2 வருஷமாக 3 வருஷம் 4 வருஷமாக கடன் கட்டாமல் அப்படியே போயிட்டுருக்குதுங்க, தள்ளி போயிட்டுருக்குறேங்க. அதில் எனக்கு கடத்திலேருந்து ரிலீஃப் ஆகுனா நல்லது நடக்குமா, கடத்தை கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கட்டுவீங்க.
கடனை கட்ட போகிறீங்க. நீங்கள் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிற ஆரோக்கியம் வரும், குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகும், பிள்ளைங்கள் செல்வங்கள் குறையில்லாமல் பெருகும். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலில் மிதுன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக போயே தீருவாங்க. இந்த வருஷமாக பட்டது மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அரசியல் ரீதியில் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் சினிமா துறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பொது பலன் தாங்க. இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பொது பலன் தான். உங்களது பொது பலனை வச்சு உங்களுக்கு நல்ல சாதகமான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. உங்களோட சுய ஜாதகம் கரெக்டான முறையில் இருந்ததுனாக்கா மிதுன ராசி நண்பர்கள் மிக சிறப்பான முறையில் வாழ்ந்தே காட்டுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் பட்டன் அழுத்துக்கங்க. அடுத்தடுத்த பதிவு நான் போடுவேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.